பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். கலாத்தியர் 14-15 வசனங்கள் இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமாங்க, பிரதான கட்டளை பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரே கட்டளையில் அந்த 10 கட்டளையும் அடங்குற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமாங்க, உங்களை பகைக்கிறவர்களிடத்திலும் உங்கள் எனிமிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்தினா நீங்கள் கிறிஸ்துவ அங்கே வெளிப்படுத்துறீங்க. இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஆமாங்க, நீங்கள் யாரையாவது அவங்க விழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்காக எதிராக நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அழிவீங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. ஒருவரால் ஒருவர் அழிக்காதபடிக்கு. நீங்கள் ஒருத்தனுக்கு தீமை செஞ்சு அவனும் அழிவான். அந்த தீமை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கும் அந்த தீமை யார் மூலியமாவது வரத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களால் பிறர் வாழ கிறிஸ்துவோடைய குணாதிசயத்தை உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கும் போது, அவர் உங்களை ஆளுகை செய்யும் போது நீங்கள் ஒருவருக்கும் தீமை செய்ய மாட்டீங்க. உங்களுக்குள்ளே குட் ஈவில் இருக்கா இல்லை ஹோலி ஸ்பிரிட் இருக்கான்றது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். உங்களுக்குள்ளே பேட் ஈவில் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய தன்மையை நான் மாற்றிக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை அடியனுக்கு தந்து இயேசுப்பா அநேகருக்கு கேட்கும்படியாக இயேசுப்பா அந்த கருவியை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுப்பா இந்த வீடியோவை காண்கிற எல்லோர் மேலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் இருக்கிற உம்முடைய ஆவியின் அன்பின் ஆவியை நீங்கள் ஊற்றி அருளுங்க. உங்களுடைய ஆவின் கனியின் தத்துவத்தை அவர்களுக்குள்ளாக ஊற்றி அருளுங்க தகப்பனே. இசப்பா பரிசுத்த ஆவியானவர் இசப்பா எங்களுக்குள்ளாக இசப்பா நீர் எல்லா குறைகளையும் மாற்றி நிறைவான ஆவியானவராய் எங்களுக்குள்ளாக நிலைவரமாய் எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை குற்றங்களை இசப்பா உணர்த்தி இசப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி இசப்பா உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா எல்லா பலவீனங்களும் எல்லா சுகவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி இசப்பா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா பிஸ்னஸ் செய்கிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் எல்லோர் மேலும் இசப்பா உம்முடைய தயவான கரம் காணப்படட்டும். இசப்பா எல்லோர் மேலேயும் இசப்பா உம்முடைய ஆளுகை இசப்பா ஞானமாக எல்லோரிடத்திலும் பேச ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தருவீராக தகப்பனே. இசப்பா நீர் முன்னிலையிலிருந்து நீங்கள் எங்களை நடத்தி செல்லுங்க. இசப்பா படகின் பின்னணியில் நாங்கள் வைக்காதபடி இசப்பா உண்மை முன்னிலையில் வைத்து கிறிஸ்துவை முன்னிலையில் வைத்து நாங்கள் நடக்கும்படி ஆவியானவர் எங்களுக்கு வழி நடத்துதலையும் இசப்பா எங்கள் தைரியத்தையும் இசப்பா எங்களை ஸ்திரப்படுத்தி நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவரே பெருகணும், நாங்கள் செருகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் நீர் ஒருவர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. உம்முக்கு ஒருவருக்கு மாத்திரம் எல்லா துதியும் எல்லா கணமும் செலுத்தப்படுவதாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all.